ஹாய் எவ்ரிவன். இந்த பாட்டில் பிலிப் சிட்னி எழுதின அன் அப்பாலஜி ஃபார் பொயட்ரியோட 19th பேராகிராஃபை பார்க்கலாம். இதில் ஃபிலாசபர் பற்றி பேசுகிறாரு. ஃபிலாசபர் ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது டிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதை நமக்கு எளிதாக புரிய வைக்க அவங்களால முடியாதுன்னு சொல்கிறாரு. பட் போயட்ஸ் ஃபிலாசபர் மாதிரி இல்லாமல் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்கள மாதிரி டிஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுக்காம அந்த விஷயத்தை எப்படி செய்யணும்னு ஒரு தெளிவான அழகான பிக்சர் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதை உணர்வுபூர்வமாகவும் நமக்கு விளக்குறாங்க. ஸோ போயஸ் அவங்க சொல்கிற விஷயமானது நமக்குள்ளே நம்ம மனசில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறாரு. தென் அது நம்ம மனசுக்குள்ளே போய் பியர்ஸ் ஆகி தென் நம்ம சோல் வரைக்கும் வசப்படுத்தும். சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா பொயட்ரி அப்படிங்கிறது நம்மளோட ஃபீலிங்ஸையும் தாட்ஸையும் சீக்கிரமாக டச் பண்ணிடும். பட் ஃபிலாசபர் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஒன்லி இன்ஃபர்மேஷனாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அதில் நமக்கு எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இருக்காது, எந்த உணர்வும் இருக்காது, அதில் உயிரோட்டமும் இருக்காது. அவங்களோட இன்ஃபர்மேஷன் இல்லை ஐடியாஸ் ரொம்ப ட்ரையாக போரிங்காக இருக்கும். அது நமக்கு வெறுப்பை ஏற்படுத்தும்னு சொல்கிறாரு. ஃபிலாசபர் ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி சொல்லும்போது வெறும் வேர்ட்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்கிறாரு. ஒரு யானை எடுத்துக்கலாம். ஸோ அதை ஃபிலாசபர் எப்படி இன்ஃபர்மேஷனாக கொடுப்பாங்கன்னா யானை பெருசாக இருக்கும், அதுக்கு ஒரு தும்பிக்கை இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஸோ இப்படி சொல்லும் போது நமக்கு அது என்ன அப்படின்னு கூட தெரியாது. பட் அதே யானையை ஒரு பெயிண்டிங்காக பார்த்தா அது நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும். யானை அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அதையே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது ஒரு ஃபிலாசபர் டிஸ்கிரைப் பண்ணனா. வர்ச்சுவஸ் நல்ல குணங்களையும் வைசஸ் தீய குணங்களையும் ஒரு ஃபிலாசபர் டிஸ்கிரைப் பண்ணும்போது நமக்கு புரிஞ்சிட போகுதா? பட் போயட்ஸ் ஒரு பெயிண்டர் மாதிரி அவங்க சொல்கிற விஷயத்த ஓவியங்கள் மூலமாக நல்ல வெளிச்சம் போட்டு ஒரு உருவமாக விளக்கிட்டுருக்காங்க. அது எல்லாருக்கும் புரியும். ஈவன் சில்ட்ரன் கூட அதை ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. இப்படி போயட்ஸ் தங்களோட இமேஜினேஷனை யூஸ் பண்ணி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி அவங்களோட ஒர்க்ஸில் கொடுக்குறத தான் அவர் என்னன்னு சொல்கிறாருன்னா ஸ்பீக்கிங் பிக்சர்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஸோ இன் ப்ரீஃப் ஃபிலாசபரால் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க முடியும். அதனால் நமக்கு எந்த யூஸும் இல்லைன்னு சொல்கிறாரு. பட் பொயட்ரி மட்டும்தான் மக்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்குது. போயட் இஸ் சுப்பீரியர் டு ஃபிலாசபர்னு சொல்லி முடிக்கிறாரு இந்த பேராகிராஃபை. மற்ற பேராகிராஃப்ஸை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.